10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Example 7.32 பாருங்க. Write in Taylor series expansion of 1 by x about x equal to 2 by finding the first 3 non-zero terms. இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா மெக்லாரின் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம். இப்போ இந்த சம் கேட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன். இப்போ டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆல்ரெடி நம்ம மெக்லாரின் சீரீஸ் ஃபார்முலா பார்க்கும்போதே பார்த்தோம். அங்கே x மைனஸ் ஏ அப்படிங்கிற டேர்ம் டெய்லர்ஸில் யூஸ் பண்ணுவோம். அங்கே ஏ ஜீரோன்னு சொன்னால் அது நமக்கு மெக்லாரின் சீரீஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ டெய்லர் சீரீஸில் என்னென்னா அந்த ஏ வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஏ வேல்யூ நமக்கு ஜீரோன்னு சொன்னால் அது மெக்லாரின்ஸ். அப்போ ஏ வேல்யூ கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பாருங்கள் இந்த கொஸ்டினில் பாருங்கள், ரைட் இன் டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1 by x about x equal to 2 by finding the first 3 non-zero terms. அப்போ 1 by x அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஃபங்க்ஷன். அந்த ஏ வேல்யூ அதாவது x equal to 2ல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஏ வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே வந்து 2 by finding the first 3 non-zero terms. அப்போ அதாவது ஜீரோ ஆகாத மாதிரி 3 terms அந்த சீரீஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ சப்போஸ் நம்ம அந்த f of x இப்போ f of 2 f dash of 2 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அட்லீஸ்ட் நமக்கு எப்படி இருக்கணும்னா 3 non-zero terms ஆகுது அதில் ஆன்சர் வரணும். இப்போ 1 or 2 terms அதில் ஜீரோ ஆகுதுன்னா இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா 2 terms வந்தது அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். பாருங்கள் இதில் ஃபங்க்ஷன் என்ன பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1 by x கேட்டிருக்கா. ஸோ அப்போ லெட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 1 by x. இதுதான் நமக்கு இங்கே x அப்படிங்கிறது நமக்கு என்னது 2, that is a equal to 2 நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அப்போ நமக்கு டெய்லர் சீரீஸ் ஃபார்முலா என்ன பாருங்கள், கீழே பாரு f of x equal to f of a plus f dash of a by 1 factorial into x minus a plus f double dash of a by 2 factorial into x minus a whole square plus f triple dash of a by 3 factorial into x minus a whole cube plus etc. அப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெக்லாரின் சீரீஸில் இங்கே ஏ வேல்யூ நமக்கு என்னென்னு பார்த்துருப்போம்னா ஜீரோன்னு பார்த்துருப்போம். சரியா. இப்போ இங்கே நமக்கு ஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2. ஸோ அப்போ இங்கே 2ன்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கணும். அப்போ f of 2 அடுத்து f dash of 2 இதெல்லாம் வேணும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுற பாருங்க, கிவன் ஃபங்க்ஷன் அந்த 1 by x f of xன்னு எடுத்துக்கிறேன். கிவன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா 1 by x. அப்போ f of x equal to 1 by x. இங்கே ஏ வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் 2. அது ஏன்னு டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, அந்த பாயிண்ட் அப்படிங்கிறத நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் 2. ஸோ அப்போ f of x 1 by x அப்படின்னா f of 2 என்ன வரும் பாருங்கள், f of 2 equal to 1 by 2. அடுத்தது f dash of 2 வேணும் இல்லையா. இப்போ f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். f dash of x என்ன வரும் நமக்கு 1 by x அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், x power minus 1. x power minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் minus 1 into x power minus 2. அதாவது minus 1 by x square minus 1 by x square அதாவது minus 1 into x power minus, ஏன்னா டிகிரி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அப்போ இது வந்து x power minus 1 அப்படிங்கும்போது அடுத்து ரெடியூஸ் ஆகும்போது என்ன வரும் x power minus 2. அப்போ minus 1 into x power minus 2 அதை தான் நம்ம எப்படி எழுதிக்கிறோம் பாருங்கள் minus 1 by x square. இது f dash of x ஓட வேல்யூ. அடுத்து என்ன வேணும் நமக்கு f dash of 2. அப்போ இங்கே x பதிலாக 2 போடுங்க. அப்போ என்ன வரும் f dash of 2 equal to minus 1 by 2 square. அப்போ minus 1 by 4. 2 square என்ன வந்துடும் 4. அப்போ f dash of 2 வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் minus 1 by 4. ஸோ அப்போ f dash of x minus equal to minus 1 by x square f dash of 2 equal to minus 1 by 4. அடுத்து f double dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பாருங்கள். அப்போ இதுக்கு f double dash of x போட்டால் என்ன வரும் minus 1 into அதாவது minus x power minus 2ன்னு வருமா. f dash of x என்ன வரும் minus x power minus 2. அப்போ அந்த minus 1 இருக்கும் ஆல்ரெடி, நமக்கு பவரில் இருக்கிற minus 2 ஃப்ரண்ட்டில் வரும்போது minus 1 into minus 2 என்ன ஆகிடும் plus 2. அப்போ ஒரு 2 into x power minus 3ன்னு வருமா. 2 into x power minus 3 அதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம் 2 by x cube எழுதிக்கிறோம். 2 into x power minus 3 தான் 2 by x cube. இது f double dash of x. அப்போ இங்கே xக்கு 2ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும் f double dash of 2 equal to 2 by 2 cubeன்னு வருமா. 2 by 2 cube. 2 cube என்ன நமக்கு 8. அப்போ 2 by 8ஓட ஆன்சர் என்ன வந்து பாருங்க, கேன்சல் பண்ணால்
2ஆல் கேன்சல் பண்ணும்போது என்ன வந்துடும் 1/4. ஸோ அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன பாருங்கள் 1/4. அதாவது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 2/x³ அப்படிங்கும்போது எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணும்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2 என்ன கிடச்சிடும் 1/4. அடுத்து எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், நமக்கு இதில் 3 நான்-ஜீரோ டேர்ம்ஸ் இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் கூட போதும். பட் எக்ஸ்ட்ரா இதில் 3ங்கிறதுனால நம்ம ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் போட்டால் என்ன வந்துடும் பாருங்கள், அதே போல் 2 இன்ட்டு இது எக்ஸ் பவர் -3 அப்போ 2 இன்ட்டு -3 என்ன வந்துடும் -6. 2 இன்ட்டு -3 -6 எக்ஸ் பவர் -4 வருமா, அது நமக்கு டினாமினேட்டர் வரும்போது என்ன வரும் பாருங்கள் ப்ளஸ் ஆகிடும். அப்போ -6/x⁴. ஸோ அப்போ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -6/x⁴. இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ இங்கே என்ன 2. ஸோ அப்போ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 2 என்ன வந்துடும் பாருங்கள் -6/2⁴. 2⁴ என்ன 16. ஸோ -6/16. ஸோ -6 அப்போ 6ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ண என்ன வந்துடும் நமக்கு 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6 8 2s are 16 வந்துடுமா. அப்போ -3/8. ஸோ அப்போ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -6/x⁴ அப்படின்னா எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 2 வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கள் -3/8. இப்போ நமக்கு டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் இது அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/x, எஃப் ஆஃப் 2 1/2. அதே போல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள் -1/x², எஃப் டேஷ் ஆஃப் 2 வந்து -1/4. இந்த வேல்யூஸ் தான் நமக்கு வேணும். அடுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2 என்ன பாருங்கள் 1/4. எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 2 என்ன -3/8. நமக்கு டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் என்ன ஃபார்முலா பார்த்தோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ அபவுட் த பாயிண்ட் அட் த பாயிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸ் தான் இங்கே நமக்கு ஏ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் f double dash of a by 2 factorial into x minus a whole square plus f triple dash of a by 3 factorial into x minus a whole cube plus etc. இப்போ நமக்கு இதில் f of x அப்படிங்கிறது என்ன பாருங்கள் 1/x. f of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன 1/x ஈக்குவல் டு f of இங்கே about x ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதனால் நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் இங்கே a என்ன பாருங்கள் 2. அப்போ இங்கே ஏக்கு 2ன்னு போடுங்க. அப்போ என்ன வரும் f of x என்ன 1/x, a வேல்யூ என்ன 2. ஸோ அப்போ எஃப் 1/x ஈக்குவல் டு ஏக்கு 2 அப்ளை பண்ண என்ன வரும் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் 2/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ புட் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 2/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் f triple dash of இங்கே ஏக்கு என்ன போகிறோம் 2. அப்போ f triple dash of 2/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ இதில் எஃப் ஆஃப் 2, எஃப் டேஷ் ஆஃப் 2, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 2ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான் பாருங்கள். அப்போ 1/x ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1/2. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2 என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 1/2 எஃப் டேஷ் ஆஃப் 2 என்ன பாருங்கள் -1/4. ஸோ -1/4 பை 1 ஃபேக்டோரியல் வருமா, நமக்கு 1 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன 1, அதனால் விட்டுற. அப்போ -1/4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2 என்ன பாருங்கள் 1/4. ஸோ அப்போ என்ன வந்துடும் 1/4 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இருக்குமா, இங்கே நமக்கு 2 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன 1 இன்ட்டு 2. ஸோ அப்போ 2. அப்போ இங்கே ஒரு 1/2 இருக்கும். ஆல்ரெடி நமக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2 வேல்யூ ஒரு 1/4. அப்போ 1/4 இன்ட்டு 1/2 நமக்கு என்ன வந்துடும் 1/8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 2 என்ன பாருங்கள் -3/8. ஸோ அப்போ -3/8 வருமா இங்கே இன்ட்டு 1/3 ஃபேக்டோரியல். அப்போ நமக்கு 3 ஃபேக்டோரியல் அப்படிங்கும்போது 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. அப்போ அந்த 3யும் இந்த நியூமரேட்டர் இருக்கிற 3யும் கேன்சல் ஆகிடுமா. அப்போ என்ன வந்துடும் இங்கே -1/, இங்கே 8 இருக்கும். இந்த 3 ஃபேக்டோரியலில் 3 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் ஒரு 2 வரும். ஸோ அப்போ 2 இன்ட்டு 8 என்ன வந்துடும் பாருங்கள் 16. ஸோ -1/16 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ 1/xோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் பாருங்கள் 1/2. இது எஃப் ஆஃப் 2 வேல்யூ 1/x ஈக்குவல் டு 1/2 -1/4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 1/8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் -1/16 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதுதான் 1/xோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன். ஏன்னா நமக்கு மெக்லாரின் சீரிஸ் அப்படிங்கும்போது இங்கே ஏக்கு பதிலாக என்ன வந்திருக்கும் 0. இங்கே ஏ வந்துச்சு அப்படின்னா நமக்கு டெய்லர் சீரிஸ். இங்கே எஃப் ஆஃப் 0, இங்கே என்ன பண்ணுவோம் எக்ஸ் மைனஸ் 0, அதாவது எக்ஸ் மட்டும் வரும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும், இங்கே எக்ஸ் கியூப் வரும். இது வந்து மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆக்சுவலாக நமக்கு அந்த தியரம் ப்ரூஃப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஏக்கு பதிலாக 0ன்னு டெய்லர் சீரிஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம் மெக்லாரின் சீரிஸ். அப்போ ரெண்டுக்கும் ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. இங்கே டெய்லர் சீரிஸ்னால் ஏ வரும், அதே மெக்லாரின் சீரிஸ்னால் இங்கே 0 போடுவோம். அது மட்டும் கொஞ்சம்
பண்ணணும், மைண்டில் வச்சு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. ஏன்னா கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும், டெய்லர் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் ஏ வேல்யூ அதாவது எக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. அப்போ இந்த 1/xோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் இதுதான். ஓகேவா? அடுத்து எக்ஸசைஸில் பாருங்கள், எக்ஸசைஸ் 7.4ல் செகண்ட் கொஸ்டின் பாரு. ரைட் டவுன் த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் log x about x equal to 1 up to 3 non-zero terms for x greater than 0. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ரைட் டவுன் த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் log x. அப்போ நமக்கு இங்கே கிவன் ஃபங்க்ஷன் என்ன பாருங்கள், log x about x equal to 1. எந்த பாயிண்ட்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், x equal to 1 up to 3 non-zero terms. லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி தான் 3 non-zero terms வந்து நம்ம இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ f ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபார் x greater than 0. ஏன்னா நமக்கு log xனாவே எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ்க்கு இந்த log xற ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னா இங்கே லாக்ங்கிறது நம்ம பார்த்துருப்போம், லாகில் நெகட்டிவ் வேல்யூஸே எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ எக்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், ஒன்லி கிரேட்டர் தேன் 0க்கு மட்டும்தான் log xங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட். அதனால தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. அப்போ அந்த log x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை அபவுட் x equal to 1க்கு டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ f of x என்ன பாருங்கள், லெட் f of x equal to log x. இப்போ நமக்கு இங்கே x வேல்யூ என்ன 1. அப்போ இங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன கிடைக்கும், f of 1 equal to log 1. log 1ஓட வேல்யூ என்ன 0. ஸோ இப்போ f of 1 equal to log 1, எக்ஸுக்கு 1 போடுங்க. அப்போ f of 1 equal to log 1. நம்ம log 1ஓட வேல்யூ ஆல்ரெடி 0ன்னு பார்த்துருக்கோம். அப்போ log 1 equal to 0. அடுத்து என்ன வேணும், f dash of 1 வேணுமா. அப்போ f dash of x ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ f dash of x equal to log xோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பார்த்துருக்கோம், 1/x. log xோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன 1/x. அப்போ இங்கே எக்ஸுக்கு 1 போடுங்க. அப்போ என்ன வரும், f dash of 1 equal to 1/1 equal to என்ன கிடச்சிடும் நமக்கு பண்ணுங்கள் 1. ஸோ அப்போ f dash of 1 என்ன 1. அடுத்து என்ன வேணும், f double dash of 1 வேணுமா. அப்போ f double dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். f double dash of x என்ன வந்துடும், 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணனா இது x பவர் -1. x பவர் -1 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துடும், -1 இன்ட்டு x பவர் -2 வருமா, தட் இஸ் -1/x². ஸோ அப்போ f double dash of x என்ன பாருங்கள், -1/x². இப்போ f double dash of 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, எக்ஸுக்கு 1 போடுங்க. அப்போ என்ன வரும், f double dash of 1 equal to -1/1² வருமா. அப்போ 1² வேல்யூ நமக்கு 1. அப்போ -1/1 என்ன கிடச்சிடும், -1. ஸோ அப்போ f double dash of 1ஓட வேல்யூ என்ன பாருங்கள், -1. நெக்ஸ்ட்டு f triple dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். f triple dash of x அதே போல் என்ன வந்துடும் பாருங்கள், -x பவர் -2 இருக்குமா. அப்போ -1 இன்ட்டு x பவர் -2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2 இன்ட்டு x பவர் -3 வருமா. அப்போ அந்த -1 இன்ட்டு -2 என்ன வேடும், +2. இப்போ x பவர் -3 டினாமினேட்டர் வரும்போது என்ன வேடும், x பவர் +3. அப்போ f triple dash of x நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 2/x³. f triple dash of x equal to 2/x³. இப்போ xக்கு 1 கொடுங்க. அப்போ என்ன வரும், f triple dash of 1 equal to 2/1³ is 2/1. that is f triple dash of 1 equal to 2. பாருங்கள் f of 1 equal to 0, f dash of 1 equal to 1, f double dash of 1 equal to -1, f triple dash of 1 என்ன பாருங்கள் 2. இப்போ நமக்கு டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் என்ன ஃபார்முலா பார்த்தோம், f of x equal to f of a plus f dash of a by 1 factorial into x minus a plus f double dash of a by 2 factorial into x minus a whole square plus f triple dash of a by 3 factorial into x minus a whole cube plus etc. இப்போ இதில் f of x a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் f of 1, f dash of 1, f double dash of 1, f triple dash of 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள் நமக்கு f of x என்ன பாருங்கள், log x. ஸோ அப்போ log x equal to f of a வேல்யூ நமக்கு என்ன இங்கே 1. அப்போ என்ன வரும், log x equal to f of 1 ப்ளஸ் இங்கே ஏக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ண பண்ண ஒரு f dash of 1 by 1 factorial into x minus 1 plus f double dash of 1 by 2 factorial into இங்கே ஏக்கு 1 போட்டால் x minus 1 whole square plus f triple dash of ஏக்கு 1 போடுங்க என்ன வந்துடும், f triple dash of 1 by 3 factorial into x minus 1 whole cube plus etc. ஸோ இப்போ log x equal to f of 1 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க பாருங்கள் 0. ஸோ அப்போ 0 ப்ளஸ் f dash of 1 என்ன 1. அப்போ 1/1 ஃபேக்டோரியலா, நமக்கு 1 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன 1. அப்போ 1/1 என்ன கிடச்சிரும் 1 இன்ட்டு x minus 1 ப்ளஸ் f double dash of 1 என்ன பாருங்கள் -1. அப்போ f double dash of 1 -1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் வேல்யூ நமக்கு என்ன 2. அப்போ என்ன வரும் ப்ளஸ் -1/2 இன்ட்டு x minus 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் f triple dash of 1 என்ன பாருங்கள் 2. ஸோ அப்போ 2/3 factorial into x minus 1
whole cube. So, இப்போ log x equal to இங்கே வந்து 1 into x minus 1 plus into minus 1 by 2 into x minus 1 whole square plus இப்போ 2 by 3 factorial நமக்கு 3 factorialங்கிறது என்ன 6 அப்போ 2 6 cancel என்ன வந்துடும் 3 அப்போ plus அதை 2 by 6ன்னு வரும் 2 by 6 cancel பண்ணும்போது என்ன வந்துடும் 1 by 3 ஸோ 1 by 3 into x minus 1 whole cube ப்ளஸ் எக்ஸெட்ரா பாருங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது ப்ளஸ்க்கு அப்புறம் நீ ஒரு 3 டாட்ஸ் அதை வச்சுனா தான் அந்த அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து கண்டினியூ ஆகுதுங்கிறது தெரியும் பார்த்துக்கப்போ log x equal to x minus 1 minus 1 by 2 into x minus 1 whole square plus 1 by 3 into x minus 1 whole cube plus etc. அப்போ இந்த டேர்ம் தான் நமக்கு என்னென்னா log x ஓட டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் about x equal to 1 ஓகேவா. அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸில் தேர்ட் சம் பாரு expand sin x in ascending powers x minus pi by 4 up to 3 non-zero terms. இப்போ இதே மாதிரி கொஸ்டின் தான் இங்கே என்னென்னா அபவுட் அந்த எக்ஸ் ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த அசெண்டிங் பவர்ஸில் என்ன பண்ணோன்னா எக்ஸ் மைனஸ் பை பை 4 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற ஆக்சுவலாக என்னென்னா எக்ஸ் மைனஸ் பை பை 4 எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 4 அங்கே எக்ஸ் மைனஸ் ஏன்னு போடுறோம் இல்லையா அது இங்கே எக்ஸ் மைனஸ் பை பை 4 அவ்வளோதான் பாருங்கள். அப்போ ஃபங்க்ஷன் நமக்கு என்ன இங்கே sin x இதை 3 non-zero terms எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வரைக்கும் அது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் என்ன பாருங்கள் sin x அது f of xன்னு எடுங்க. லெட் f of x equal to sin x. இப்போ என்ன வேணும் நமக்கு f of pi by 4 என்ன அங்கே பாயிண்ட் என்ன பாருங்கள் x minus pi by 4 அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஃபங்க்ஷன். அப்போ இது x equal to pi by 4 அதாவது இந்த x minus pi by 4 வர ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அசெண்டிங் பவர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ இது x minus pi by 4 வரும். அடுத்து x minus pi by 4 whole square அடுத்து x minus pi by 4 whole cube இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ இங்கே a வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா pi by 4. இப்போ அதாவது x வேல்யூ pi by 4 எடுத்துக்கணும். அப்போ f of x equal to sin x அப்படின்னா அப்போ ஃபஸ்ட் என்ன போடணும் f of pi by 4. f of pi by 4 என்ன வந்துடும் பாருங்கள். அப்போ f of x equal to sin x வேல்யூ at pi by 4 இந்த சைடு போடுறோம். அப்போ எக்ஸுக்கு pi by 4 கிடைக்கும் போது இங்கே என்ன கிடைக்கும் sin pi by 4. sin pi by 4 வேல்யூ என்ன பாருங்கள் 1 by root 2. sin pi by 4ங்கிறது என்னது sin 45 டிகிரி. sin 45 டிகிரியோட வேல்யூ என்ன பாருங்கள் 1 by root 2. அப்போ இங்கே எக்ஸுக்கு pi by 4 போட்டால் f of pi by 4 என்ன கிடைக்கும் 1 by root 2. அடுத்து f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். f dash of x என்ன வரும் பாருங்கள் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. அப்போ f dash of pi by 4 என்ன வரும் cos pi by 4. cos pi by 4 வேல்யூ நமக்கு என்ன தான் அதே சேம் 1 by root 2 தான். அப்போ f dash of pi by 4 equal to 1 by root 2. அடுத்து f double dash of x போடுங்க. f double dash of x என்ன வரும் cos x டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் sin x. cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x. இங்கே எக்ஸுக்கு pi by 4 போட அப்போ என்ன வரும் f double dash of pi by 4 equal to மைனஸ் sin pi by 4. மைனஸ் sin pi by 4 ஆன்சர் என்ன வந்துடும் பாருங்க மைனஸ் 1 by root 2. minus 1 by root 2. அடுத்து f triple dash of x போடுங்க. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x இங்கே மைனஸ் இருக்கனால அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். அப்போ மைனஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைச்சிடும் மைனஸ் cos x. ஸோ அப்போ f triple dash of x equal to மைனஸ் cos x. இங்கே xக்கு pi by 4 போடுங்க. அப்போ f triple dash of pi by 4 equal to மைனஸ் cos pi by 4 வருமா மைனஸ் cos pi by 4 என்ன வந்துடும் பாருங்க மைனஸ் 1 by root 2. ஓகேவா பாரு f of pi by 4 என்னது 1 by root 2. f dash of pi by 4 1 by root 2. f double dash of pi by 4 minus 1 by root 2. f triple dash of pi by 4 என்னதான் பாருங்க minus 1 by root 2. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நமக்கு டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன ஃபார்முலா பாருங்கள் f of x equal to f of a plus f dash of a by 1 factorial into x minus a plus f double dash of a by 2 factorial into x minus a whole square plus etc. இதுக்கப்புறம் 3 power 3 power 4 இந்த மாதிரி வரும் டேர்ம்ஸ் அதனால் plus etc. வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு f of x அப்படிங்கிறது என்ன sin x. ஸோ அப்போ sin x equal to இங்கே ஏக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் ஏன்னா அந்த அசெண்டிங் பவர்ஸில் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாங்க x minus pi by 4 பவர்ஸில் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதில் நமக்கு x minus pi by 4 மீன்ஸ் x equal to pi by 4. அப்போ இங்கே ஏக்கு என்ன எடுத்துக்கிறோம் pi by 4. அப்போ என்ன வரீங்க f of x வந்து sin x a equal to என்ன pi by 4. ஸோ இப்போ sin x equal to f of pi by 4 plus f dash of pi by 4 by 1 factorial into x minus pi by 4 plus f double dash of pi by 4 by 2 factorial into x minus pi by 4 whole square plus etc. So, இப்போ sin x equal to f of pi by 4 என்ன find out பண்ணியிருக்கோம் பாருங்க 1 by root 2. அப்போ 1 by root 2 plus f dash of pi by 4 என்ன அதே சேம்
1 by root 2. So 1 by root 2 by 1 factorial வருமா 1 factorial value நமக்கு என்ன பாருங்க 1. So 1 by root 2 into x minus pi by 4 plus f double dash of pi by 4 என்ன பாருங்க minus 1 by root 2. So minus 1 by root 2 divided by 2 factorial into x minus pi by 4 whole square. நமக்கு 3 non-zero termsனால் இந்த 3 terms மட்டும் இங்கே substitute பண்ணிக்கிறோம். வேணா நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் இதுக்கு இன்னொரு term expand பண்ணியும் போட்டுக்கலாம். பாருங்கள் அப்போ என்ன வரும் பாருங்கள் இங்கே 1 by root 2 plus இங்கே என்ன வந்துடும் 1 by root 2 இங்கே 1 by root 2 இருக்குது இங்கே minus 1 by root 2 இருக்குது அடுத்ததில் என்ன இருக்குது 1 by root 2 இருக்குமா ஏன்னா நமக்கு இதை நம்ம pi by 4 இப்போ cos pi by 4 அடுத்து sin pi by 4 திரும்ப cos pi by 4 இந்த மாதிரி அந்த cos sin தான் நமக்கு ரிப்பீட்டடாக வரும் அப்போ எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஒரு 1 by root 2 காமனாக இருக்கும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறதுல 1 by root 2 காமனாக அவுட் சைடு எடுத்துடுறோம் அப்போ 1 by root 2 காமனாக அவுட் சைடு எடுத்துகிட்டா இங்கே இருக்கும் 1 ப்ளஸ் இந்த 1 by root அவுட் சைடு எடுத்துகிட்டா இங்கே இருக்கும் எக்ஸ் மைனஸ் pi by 4 இங்கே மைனஸ் 1 by root அப்போ ஒரு 1 by root அவுட் சைடு எடுக்கும்போது இங்கே என்ன வந்துடும் மைனஸ் வருமா ஸோ அப்போ 1 by root 2 இங்கே என்ன வந்துடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 by 2 factorial நமக்கு என்ன 2 into x minus pi by 4 the whole square அடுத்த term நமக்கு ஆக்சுவலாக என்ன இருந்திருக்கும் ப்ளஸ் 1 by root 2 into by என்ன இருக்கும் பாருங்கள் நமக்கு இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா அப்போ மைனஸ் 1 by root 2 டிவைடட் பை 3 ஃபேக்டரியல் இருக்குமா ஏன்னா அடுத்த டைம் என்ன பாருங்கள் கியூபு தானே அப்போ கியூப் அப்படிங்கும்போது ட்ரிபிள் டாஸ் என்ன மைனஸ் 1 by root அப்போ அடுத்த டைம் ஆக்சுவலாக என்ன இருந்திருக்கும் மைனஸ் 1 by root 2 by 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் pi by 4 ஹோல் கியூப் வருமா அதிலிருந்து என்ன பண்ணுற ஒரு 1 by root 2 காமன் எடுத்துட்டா அப்போ என்ன வரும் இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 1 by 3 ஃபேக்டோரியல் இருக்குமா 3 ஃபேக்டோரியல் நமக்கு என்ன பாருங்கள் 6 அப்போ மைனஸ் 1 by 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் pi by 4 ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ஏன்னா இதுக்கப்புறம் வர டேர்ம்ஸ் சொல்லி நமக்கு கண்டிப்பாக 1 by root 2 காமனாக இருக்கும் அதனால் அது அவுட் சைடு எடுத்துட்டா பாருங்கள் என்ன இருக்கு பாருங்கள் sin x ஈக்குவல் டு 1 by root 2 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் pi by 4 மைனஸ் 1 by root 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் pi by 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் minus 1 by 6 into x minus pi by 4 whole cube plus etc. அப்போ sin x equal நமக்கு இங்கே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பர் வரதுனால அந்த ரூட் 2ஆல் மேலே இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ sin x equal என்ன வந்துடும் பாருங்க ரூட் 2 by 2 ஏன்னா நியூமரேட்டர் 1 into root 2 டினாமினேட்டர் ரூட் 2 into root என்ன வந்துடும் பாருங்க 2 ஸோ அப்போ ரூட் 2 by 2 into 1 plus x minus pi by 4 minus 1 by 2 into x minus pi by 4 whole square minus 1 by 6 into x minus pi by 4 whole cube plus etc. இதுதான் நமக்கு என்னன்னா sin x ஓட அந்த எக்ஸ்பேன்ஷன் அதாவது x minus pi by 4 வச்சு இது டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் ஓகேவா அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் fourth question பாருங்க expand the polynomial f of x equal to x square minus 3x plus 2 in powers of x minus 1 அதே தான் இப்போ எப்படிங்க பவர்ஸ் வந்து x minus pi by 4னால இங்கே பவர்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு x minus 1 அப்போ இதை வந்து x minus 1 பவர்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்போ இது x minus 1 பவர்ஸ் அப்படிங்கும்போது இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 1 that is a equal to 1 f of x என்ன பாருங்கள் x square minus 3x plus 2 இப்போ f of 1 என்ன வந்துடும் ஏன்னா நமக்கு x minus 1 பவர்ஸ்னால xோட வேல்யூ 1 எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ f of 1 போட்டாங்க என்ன வந்துடும் 1 ஸ்கொயர் 1 minus 3 into 1 என்ன வந்துடும் minus 3 plus 2 ஸோ அப்போ இங்கே ஒரு 1 plus 2 3 minus 3 என்ன வேணும் பாருங்க 0 அடுத்து f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணு x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் 2x minus 3x டிஃபரன்ஷியேட் பண்ண ஒரு x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 அப்போ 1 into minus 3 plus 2 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வேணும் ஓகே பாருங்கள் f dash of x என்ன பாருங்கள் x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x minus 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வந்து x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இப்போ 1 into minus 3 plus 2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வேணும் நமக்கு 0 ஸோ அப்போ f dash of x equal to 2x minus 3 f dash of 1 என்ன வரும் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் 2 into 1 2 minus 3 என்ன minus 1 அடுத்து f double dash of x என்ன வரும் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஸோ அப்போ 1 into 2 minus 3 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வேர்டு கான்ஸ்டன்ட்னால அது 0 வேர்டு அப்போ f double dash of x equal to 2 f double dash of 1 என்ன வந்துடும் பாருங்க x term இல்லாதனால இந்த term தான் அப்படியே நமக்கு ஆன்சராக வந்துடும் அப்போ f double dash of 1 equal to 2 அடுத்து f triple dash of x நமக்கு 2ங்கிறது பாருங்க x termஸே இல்லை ஸோ 2ங்கிறது நமக்கு ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் என்ன 0 ஸோ அப்போ f triple dash of x equal to 0 அதே f triple dash of 1 அப்படிங்கும்போது இங்கே என்ன டேர்ம் இருக்குது நமக்கு x termஸே இல்லை இப்போ x இருந்தால் நம்ம 1 அப்ளை பண்ணுவோம் அப்போ இது என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அப்படியே தான் இங்கே ஆன்சர் வரும் அப்போ f triple dash of 1 equal to 0 பாருங்கள் f of 1 0 f dash of 1 minus 1
எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஒன் என்ன பாருங்கள் 2, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஒன் என்ன 0. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ டேர்ம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஆன்சர் என்னவாயிட்டே தான் போகும் பாருங்கள் 0 ஆகிட்டே தான் போகும். நம்ம இது வரைக்கும் எழுதின டேர்ம்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆகும் டேர்ம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமே கன்னியூ பண்ண தேவையில்லை. ஏன்னா அதோட ஆன்சர் அதுக்கப்புறம் என்ன வேணும் பாருங்கள் 0 ஆகிடும். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 வரைக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் போதும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள் நமக்கு டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ plus f double dash of a 2 by 2 factorial into x minus a whole square plus f triple dash of a by 3 factorial into x minus a whole cube plus etc. இப்போ இதில் f of x என்ன பாரு நமக்கு x square minus 3x plus 2 equal to f of a. இங்கே ஏங்கிறது என்ன நமக்கு in powers of x minus 1ங்கிறதுனால a வேல்யூ நமக்கு என்ன பாருங்க 1. அப்போ f of 1 plus f dash of 1 by 1 factorial into x minus 1 plus f double dash of 1 by a க்கு 1 substitute பண்ணா f double dash of 1 by 2 factorial into x minus 1 whole square plus f triple dash of 1 by 3 factorial into x minus 1 whole cube plus etc. நமக்கு f of 1 என்ன பாருங்க 0 plus f dash of n 1 என்ன minus 1. So minus 1 by 1 factorial. 1 factorial value என்ன 1. இப்போ 1 into minus 1 வந்துரு minus 1 into x minus 1 plus f double dash of 1 என்ன பாருங்க 2. ஸோ அப்போ 2 by 2 factorial. 2 by 2 factorial value 2 factorial என்ன 1 into 2. ஸோ அப்போ 2 2 கேன்சல் ஆச்சுன்னு வந்துடும் x minus 1 whole square plus f triple dash of 1 என்ன 0. அதுக்கப்புறம் வர டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும் 0. இப்போ ரிமைனிங் இங்கே இருக்கிற டேர்ம் என்ன பாருங்கள் minus 1 into x minus 1 plus x minus 1 whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து இன் பவர்ஸ் ஆஃப் x minus 1 தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ பேஸ் வந்து x minus 1 வச்சு தான் எழுதணும். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் என்ன வரும் இந்த பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ x minus 1 whole square மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x minus 1. இதுதான் x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2ஓட பாலினாமியல் அந்த பாலினாமியோட எக்ஸ்பேன்ஷன் in powers of x minus 1.